திரு பாலச்சந்திரன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் நிகழ்வுகள், மேகதாது தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது ஒரு நல்ல முன்னெடுப்பு. அதை தாண்டி வந்திருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள், விமர்சனங்கள், இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, மேகதாது பற்றி அது தமிழக நலன் கருதி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லோருமே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதில் எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த ஒரு சஜஷனையும் முதல்வர் உடனடியாக ஏற்றிருக்கிறது தான் ஹெல்தி, ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கான அடையாளமாகத்தான் நிச்சயமாக அதை பார்க்க வேண்டும். ஆனால் மற்றபடி விவாதங்கள், எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய நியாயத்தையும் தன்னுடைய வலிமையையும் பறைசாற்றுவதுதான் ஜனநாயகம். மற்ற கட்சிகள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். இதுல இவர் முதல்வர் எல்லா விஷயத்திலும் அவர் பதில் சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நாங்கள் தொடர்ந்து ஒளிபரப்போம்னு சொன்னார். ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் அப்படி நடைபெறவில்லை என்பதை. அப்படியானால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசியல் கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள். ஆனால் இறுதியாக செய்வது என்னவோ, இதற்கு முன்னால் உள்ளவர்கள் என்ன செய்தார்களோ அதையே செய்துவிடுவார்கள் என்றால் இவர்களிடம் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? திமுகவோ அதிமுகவோ சில காரியங்கள் செய்யவில்லை என்றெல்லாம் இவர்கள் குற்றம் சாட்டும் பொழுது, அந்த குற்றங்களில் அந்த குற்றச்சாட்டில் அர்த்தம் இருக்கிறது என்று உணர்ந்த மக்கள் இவர்களுக்காக வாக்களித்தார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளின்படியே இவர்களும் நடந்தார்கள் என்றால், எந்தெந்த குற்றச்சாட்டுகள் மற்ற இரு கட்சிகள் மேல் சுமத்தினார்களோ அந்த குற்றச்சாட்டுகளில் இவர்கள் மேலும் சுமத்தப்படும் நிலை வந்ததென்றால் இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் என்ன வேறுபாடு, அந்த குறிப்பிட்ட விஷயத்தை என்ன வேறுபாடு என்ற கேள்வி வரும். அதற்கப்புறம் கவர்னருடைய உரை என்பது நிச்சயமாக திமுகவுடைய கொள்கை பிரகடனம் என்னென்ன இருந்ததோ அதில் முக்கியமான அத்தனை அம்சங்களும் இந்த ஆட்சியின் கீழ் கவர்னர் உரை என்பது வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் அது கவர்னரால் சொல்லப்படுகின்ற உரை, அவர் சொல்லுகின்றார், அவ்வளவுதான். கலீல் கிப்ரான் ஆங்கிலத்தில் அவருடைய மொழிபெயர்ப்பில் குழந்தைகளை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், உங்கள் குழந்தைகள் உங்களிடமிருந்து வரவில்லை, உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்கள். they do not come from you, they come through you அப்படின்னு சொல்லுவார். அதுபோல இந்த கவர்னர் உரை என்பது கவர்னருடைய உரை அல்ல, அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம். அதை கவர்னர் வாய்மொழி மூலமாக சொல்லப்படுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கொள்கை பிரகடனம் என்பது திமுக என்ன சொன்னார்களோ அதைத்தான் இவர்களும் பெரும்பாலும் சொல்லுகின்றார்கள் என்பது உண்மை. இல்ல, அதற்கு அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப ஒரு அதீத வார்த்தைகளா போயிடுச்சா? இப்போ அட்லி படத்துல இருக்கிற மாதிரி வெட்டி ஒட்டி தான் ஆளுநர் உரை படிக்கிறீங்க, அதற்கு எதிர்வினை வந்தவுடனே அட்லி இல்ல சட்னி பத்தி கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சிவசங்கர் பேசினது, இதெல்லாம் ஒரு பொருத்தமான வார்த்தைகளா? இப்படிதான் பேச முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. தரம் குறைந்த சொற்கள், தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய சொற்கள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த கவர்னர் உரையில் ஒரு விஷயத்தை பெரும்பாலும் அதிகமாக கவனிக்கல. அதாவது பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை, இன்னும் சொல்ல போனால் டிவிகே இஸ் டிஎம்கே மைனஸ் ஸ்டாலின் அண்ட் உதயநிதி அப்படின்னு கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தை எழுப்புற அளவுக்கு இருந்தது. ஆனால் அறநிலையத்துறை கட்டமைப்பு சீரமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கோயில் பணம் கோயிலுக்குத்தான் செலவழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை அதிகமாக யாரும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன சொல்ல வர்றாங்க? மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கின்றோம் என்பதெல்லாம் திராவிட கட்சிகள் சொன்னது, அறிஞர் அண்ணா சொன்னது. அவரை பின்பற்றுவதாக சொல்பவர்கள் கோயில் பணம் கோயிலுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கொள்வதில் என்ன பொருள் இருக்கிறது? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒரு நீதிமன்றத்தில் கூட சற்று விசித்திரமான ஒரு தீர்ப்பு கூறப்பட்டது. கோயில் பணம் கோயிலுக்கு தான் சொந்தம், நீங்கள் ஏன் கல்யாண மண்டபம் கட்டுகின்றீர்கள், எதற்கு கட்ட வேண்டும் என்று. வெரி சிம்பிள். ஒரு கல்யாணத்திற்கு நீ கல்யாண மண்டபம் புக் பண்ணுறதுன்னா 1,00,000 1,50,000 ரூபா ஆகுது. அப்போ கோயிலிருந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி அதில் இந்த கல்யாண மண்டபத்துக்கான பராமரிப்பு செலவுகள், அதற்கான பணியாளர்களுக்கான செலவுகள், 3 நாளைக்கு இப்போ புக் பண்ணாங்கன்னா 3 நாளைக்கு அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எவ்வளவு, இதெல்லாம் பார்த்து கூட ஒரு 5,000 ரூபா கொடுத்து நீங்கள் 25,000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது ஏழை எளியவர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். எதனால் கோயில்கள் அத்தகைய நலக்காரியங்களை செய்யக்கூடாது? கோயில்களில் இருக்க சொத்துக்கள் எல்லாம் கோயில்களிடமே முடக்கப்பட வேண்டும் என்பதில் என்ன பொருள் இருக்கிறது? அதனால இது ஒரு டேஞ்சரஸ் பிகினிங். அந்த வேர்டு அதை யாரும் அதிகமாக பார்க்கலன்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றபடி 2 விஷயங்கள், இவர்கள் என்னென்னவெல்லாம் மற்றவர்கள் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டினார்களோ, நேரடி ஒளிபரப்பு சட்டமன்றத்தில் நடப்பது முறையாக நடத்தப்படவில்லை என்று சொன்னார்கள், அதையே தான் இவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றபடி திமுக என்னென்ன கொள்கையெல்லாம் செய்தார்களோ, நீட் விலக்கப்பட வேண்டும் என்பதில் துவங்கி ஒன்றிய அரசு தர வேண்டிய உதவித்தொகை சரியானபடி வருவதில்லை என்ற உண்மை குற்றச்சாட்டு உட்பட எல்லாவற்றுமே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதைத்தான் செய்திருக்கிறார்கள். அதில் எந்த தவறும் நான் காணவில்லை. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்கிறேன், 100 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு கிடைத்த வாய்ப்பு ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பதில் நம்பிக்கை உள்ளவர்களோ
ஒருங்கிணைந்த வளர்ச்சியை செய்யாவிட்டால் ஆட்சியில் அமர முடியாது என்பதை உணர்ந்தவர்களோ இங்கு ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள். திரு விஜய் அவர்களும் அதை உணர்ந்து விட்டால் மகிழ்ச்சி தான், அவ்வளவுதான். இல்ல இன்னொன்னு அவரை பேசணும்னு சொல்லிலாம் அவையிலையும் சரி வெளியிலையும் சரி நேத்துலேருந்து பேட்ச் கூட குத்திட்டு வர்றாங்க. ஸோ அதுக்கு அமைச்சர்கள் தரப்புல இருந்து அவர் எந்த நேரத்துல பேசணுமோ எந்த விஷயத்துக்கு பேசணுமோ அதுல சரியா பேசுவாரு, நீங்க ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற வகையில சொல்றாங்கல்ல. இப்போ முதலமைச்சர் பேசணும்னு இவங்க சொல்றதும் அது தகுந்த நேரத்தில் அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கத்தையும் எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, இது தகுந்த நேரம் இல்லைன்னா பிறகு எது தகுந்த நேரம்? சிறுமிகள் வன்புணர்வு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், கொலைகள் நடக்கின்றன. இப்படி பல லா அண்ட் ஆர்டர், இவர்கள் எதையெல்லாம் லா அண்ட் ஆர்டர் சரிந்து விட்டது என்று சொன்னார்களோ அவைகளெல்லாம் இந்த 1 மாதம் அல்லது 5 வாரத்தில் அங்கு நடந்ததை விட, முந்தைய ஆட்சியில் நடந்ததை விட சில சில சற்று கூடுதலாகவே நடந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் பேசாமல் தகுந்த நேரம் என்றால் எது? ராகுகாலம் பார்க்கின்றார்களா? இது இல்லாமல் வேறு எது தகுந்த நேரம்? நிச்சயமாக முதல்வர் பேச வேண்டும், அதில் சந்தேகமே இல்லை. சரி.